أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து எமது உயிரிலும் மேலான காரூண்ய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ்வுடைய இந்த நபி மூமின்களுடைய உயிர்களை விட மேலானவர் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய நபியே, என்னுடைய பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, என்னுடைய சொத்து செல்வங்களை விட நான் உயிரை தவிர மற்ற எல்லாத்தை காட்டிலும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர், உங்களுடைய உயிரை விடவும் மேலாக என்னை மதிக்காத வரை நீங்கள் பரிபூர்ணமான மூமினாக மாட்டீர்கள் என்று சொன்ன உடனே, என்ற உயிரை விட மேலாக மதிக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்களோடு இருக்கிற அன்பு, அவங்களை நேசிக்கிற என்பது அது இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை. எனவே அந்த நேசம் எப்படி அமையணும் என்ற பகுதி தான் கட்டாயமாக நாங்கள் விளங்கணுமான பகுதி. முஸ்லிம் சமூகத்தில் அல்லாஹ்வுடைய நபி என்றால் இனம் தெரியாத ஒரு மரியாதை எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலையும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபியை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய நபி என்றா எங்களோட தலைவர் நாளை மறுமையிலுக்காக மன்றாடுவார், அல்லாஹ்வுடைய நபியை நாங்கள் உயிரை விட மேலாக மதிக்கணும் என்ற அந்த எண்ணம் எல்லார்ட்டையும் இருக்குது. அதை எப்படி அதை வெளிப்படுத்தணும் என்று தெரியாமல் இருக்கிறத பார்க்கலாம். அதனாலதான் நீங்க பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களாகிய நாங்க எங்களோட உயிர்களை விட எல்லாத்தையும் விட நபிகளார நேசிச்சோம். எங்களோட எல்லாருக்கும் மனதுல அல்லாஹ்வுடைய நபியை விட விருப்பமானவங்க யாரும் இருக்கல. ஆனால் அல்லாஹ்வுடைய நபி வரும்போது நாங்க எழும்பி நிற்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நாங்க ஏன் எழும்பி நிற்க மாட்டோம் என்றா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அது பிடிக்காது, அதை வெறுத்தார்கள், அதனால் நாங்கள் எழும்பி நிற்கவில்லை. அதை நேசிக்கிற நேசம் என்ற காரணத்தினால் எழும்பி நிற்கணும் என்று மனசு சொன்னாலும் மார்க்கம் சொல்கிறது தடுக்கப்பட்டதனால் அதை செய்யாத சஹாபாக்கள் அடங்கி நின்றார்கள். எனவே இன்றைக்கு நீங்க பாருங்க, மனுஷருடைய இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்று வந்துட்டா, இந்த மாதத்துல 12 நாள் வரைக்கும் சுப்ஹான மௌலித் ஓதுவார்கள். இந்த சுப்ஹான மௌலித் ஓதுற நேரத்துல அதுல யா நபி என்ற ஒரு பைத் வருகிறது. இந்த யா நபி வருகிற நேரத்துல எல்லாரும் எழும்பி நின்று படிப்பார்கள். யா நபி சலாம் அலைக்கும் என்று எழும்பி நிற்பார்கள். அந்த ரகசியத்தை நீங்க கேட்டு பாருங்க, வேண்டிய ஒரு சகோதரிட்ட, நீங்க ஏன் எழும்பி நிற்கிறீர்கள் என்று. அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய நபி அந்த இடத்துக்கு வாராங்க, அதனால நாங்க எழும்பி நின்று மரியாதை செய்யறோம் என்று சொல்லுவாங்க. ரெண்டு தப்பு நடக்குதா என்ன? ஒன்று, சஹாபாக்களாகி அவங்க நேரடியாக நபி வருகிற நேரத்திலேயே எழும்பி நிற்க மாட்டாங்க. நபி நேரடியாக கண்டவங்க, நபிகளாரோட அன்பு காட்டினவங்க, சஹாபாக்கள் அதிகம் நேசிச்சவங்க, நபிகளாருடைய முகத்தை கண்டவங்க, புன்முறுவலை கண்டவங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இரவு தொழுகை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தியாகங்களை கண்டவங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சு, அந்த மென்மையான தன்மைகள், நல்ல குணத்தை கண்டவங்க, பாரபட்சம் இல்லாத நல்ல பண்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கண்டவங்க. அவங்களோட நேசம் எங்களோட நேசத்தை விட மிக உயர்ந்தது. ஆனா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்குள்ள, நேரடியா வரக்குள்ள எழும்பி நிற்க மாட்டாங்க, அதை ரசூலை வெறுத்தாங்க. இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு பின்னால ரசூலுல்லாஹ் மவுத்து, அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய நபி வருகிறார்களாம்.
அப்படி இலங்கையில் ஒரு 1000 இடத்துல இந்த மாதிரி ஓதினா ஒரே நேரத்துல 1000 இடத்துக்கு அவங்க வருவாங்கன்னா என்ன அல்லாஹ்வோடு நபிகளாருடைய சக்தி அல்லாஹ்வுடைய சக்தி மாதிரி அப்படின்னு சமப்படுத்துற சிறுக்கு நடக்குதாங்க. ரெண்டாவது, அல்லாஹ் நபி வருகிறது என்ற நம்பிக்கையே பிழையானது, மூட நம்பிக்கை. வருகிறவருக்கு எலும்பி நிற்கிறன்றது அது ஹதீஸுக்கு மாற்றமானது. இப்படி நிறைய சமாச்சாரங்கள் நடக்கிறது பார்க்கலாம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு கடைசி கட்டங்கள்ல நபியுடைய இறுதி நாட்களை நாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் நாங்க இறுதி நாட்களை தெரிஞ்சிருக்கணும்டா, இன்னைக்கு நீங்க பாருங்க, அதாவது ரபியுல் அவ்வல் மாதம் என்று வந்துட்டால் தலைப்பிறையிலிருந்து பிறை 12 வரைக்கும் கோலாகலமாக அந்த விளக்குகள் எல்லாம் போட்டு சந்தோஷமாக அந்த நபி பிறந்த காலம், நபி பிறந்த நாள் மீலாது என்று சொல்லி கொண்டாடுறதை பார்க்கலாம். நான் நீங்கள் முன்ன நல்லா விலை கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிறப்பு என்று வருகிற நேரத்துல அதுல ஒன்று ஹதீஸ்ல வருகிறது. நபி அவங்க திங்கக்கிழமை ஒவ்வொரு திங்கக்கிழமையில நோன்பு பிடிப்பாங்க. இந்த திங்கக்கிழமையில நோன்பு பிடிக்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்துல சொன்னாங்க, தாக்கயோமுன் புலித்து பீஹி, இந்த திங்கக்கிழமையில நான் பிறந்தேன். அந்த திங்கக்கிழமையில பிறந்த 100% ஹதீஸ்ல தரிபட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற நேரத்துல யாருக்கும் தெரியாது அவர் நபி ஆகுவார் என்று. பிறந்து வளர்ந்து ஆளாகி நபிகளார் 40 வயதாகிற நேரத்துல ஹிரா குகையில வச்சு இக்ரா என்ற சூரா அத்தியாயத்திலிருந்து 5 வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு அந்த சம்பவம் நடந்த நேரத்துல கூட ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது நான் நபியாகிறேன் என்று சொல்லி. வரக்கத்து முன் நௌபல் என்ற ஒரு ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்ட உடனே அவர் பைபிளை பத்தி நல்லா படிச்சவர், வேதங்களை பத்தி படிச்சவர். அவர் சொன்னாரு, கதீஜா நாயுடைய பெரியப்பாட மகன் அவர், மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வந்த ஜிப்ரீல் தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறார், நீங்க நபியாக இருக்கிறீங்கன்னு அவர் சொல்ல போய் தான் இவருக்கு தெரியும். அப்ப நபிகளார பத்தி அவர் நல்ல ஆளுமை மிக்கவராக, பண்பானவராக, அல் அமீன் அஸ்ஸாதிக், உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்றெல்லாம் பேர் போன நல்ல திறமையான ஒரு பிள்ளையாக பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், நற்குணத்துடைய சிகரமாக திகழ்ந்தார்கள், எல்லாம் இருந்தது. ஆனால் நபி என்று தெரியாது யாருக்கும். அதனால 40 வயது வரைக்கும் அவருடைய வரலாறு துல்லியமாக பதிவு செய்யப்படவில்லை. நல்லா கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த பகுதிகளை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தவிர வரலாற்று ரீதியாகத்தான் தகவல் பதியப்பட்டிருக்கின்றன. வரலாற்று ரீதியாக இந்த வரலாற்று ரீதியாக பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல திங்கக்கிழமையில பிறந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தார்கள். திகதியை பார்த்தால் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அதிலும் பிரபலியமான ஒரு கருத்தாக பிறை 12 பிறந்தார்கள். மீலாத் என்று சொல்ற இந்த பிறை 12 பிறந்தார்கள் என்ற பகுதி வரலாற்று ரீதியாக தரப்பட்டிருக்கிறது. ஆனா எந்த நாள்ல ரசூல்லா பிறந்தாங்களோ அதே திங்கக்கிழமையில ரசூல்லா மௌத்தானாங்க. வரலாற்று ரீதியாக ரபியுல் அவ்வல் மாதத்துல பிறந்தாங்களோ அதே ரபியுல் அவ்வல் தான் ரசூல்லா மௌத்தானாங்க. பிறை 12 என்று வரலாற்று ரீதியாக சொல்லப்படுகிற அதே தினத்தில்தான் ரசூலுல்லாஹ் மௌத்தானாங்க. பிறந்தது என்ற செய்தியை வச்சு, பிறப்பை வச்சு நீங்க கொண்டாடுற, நீங்க வருஷம் நீங்க கொண்டாடுறீங்களே, அதே தினத்துல மௌத்தானங்களே, அதை நினைச்சு உங்களுக்கு வரலாறு தெரியுமா? அதை நினைச்சு சஹாபாக்கள் எல்லாரும் அழுதாங்களே. அதுல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்ற வாழ்க்கையில அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மகன் நபி அவங்க ஹிஜ்ரத் செய்து மதீனாக்கு வந்த உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பேசி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, என் மகன் அனஸ் இருக்கிறாரு, உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்காக நீங்க வச்சுக்கோங்க, அவரை உங்களுடைய வேலைகளை சொல்லுங்க, அவர்கிட்ட அவர் செஞ்சு தருவாரு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பணிவிடை செஞ்ச நன்மை எனக்கு கிடைக்கணும் என்ற ஆசையில உம்மு சுலைம் ரலியல்லாஹு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் வரக்காட்டும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காதிமாக, பணியாளராக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை பத்தி சொல்ல கொள்ள அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என் வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு நாள் ஒன்று இருக்கும் என்று இருந்தால், நான் என் வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குது, எனக்கு பிள்ளைகள் கிடைத்ததை வச்சு சந்தோஷப்படலாம், திருமணம் முடிச்ச நாள்ல சந்தோஷம் இருக்கிறது, வேறு நிகழ்வுகள் நடக்கிற நேரத்துல சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு என் வாழ்க்கையில அத மாதிரி சந்தோஷம் ஒன்று இருக்கல
அது என்ன நாள் என்றால், அல்லாஹ்வுடைய நபி மக்கால இந்த ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்குள்ள நுழைஞ்சாங்களே, அன்றைய நாள்ல நாங்க அடைஞ்ச சந்தோஷமா வேறு எந்த ஒரு நாள்லயும் அடையலைன்னு சொன்னாங்க. அவ்வளவு மறக்காத சந்தோஷம். அதை சொல்லிட்டு சொன்னாங்க, என் வாழ்க்கையில கவலையான ஒரு நாளை நான் சந்திச்சது என்றால், என் வாழ்க்கையில இருந்த அழுகையும் கண்ணீருமான ஒரு நாளை நான் சந்திச்சதாக இருந்தால், தன்னை வாப்ப மௌத்தானது இருக்கும், மௌத்தானது இருக்கும், தன்னை மற்றவர்கள் மரணித்த சம்பவங்கள் ஏராளம் ஒரு மனிதன் வாழ்க்கையில இருக்கிற கவலையான சம்பவங்கள். அது ஒன்றே சொல்லாம இத மாதிரி கவலையான ஒரு நாளை நாங்க காணவே இல்லை என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நபி மதீனால மௌத்தான நாளை நினைச்சால் என் வாழ்க்கையில் அத மாதிரி கவலையான ஒரு நாள் இல்லை என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அவங்க பிற்காலத்துல பெரிய முஹத்திஸாக இருந்து பாடம் நடத்தக்குள்ள வியாழக்கிழமை நாள் வந்து அழுவாங்களாம். இந்த வியாழக்கிழமை நாள் ஏன் அழுவாங்கண்டா கேட்பாங்க, ஏன் அழுகுறீங்கன்னு சொல்லி அவருடைய மாணவர்கள் சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வுடைய நபி மௌத்தானது திங்கக்கிழமை, ஆனா அவருக்கு ஏற்பட்ட அந்த நோய் கடினமடைய ஆரம்பித்தது, வருத்தம் கூட ஆரம்பிச்சது வியாழக்கிழமை நாளில் இருந்து. அந்த வியாழக்கிழமை நாங்க சரியான மனதால நொந்தோம், அல்லாஹ்வுடைய நபிக்கு வருத்தமாகிட்டே என்று அந்த வியாழக்கிழமை நினைச்சாலே அன்று ஆரம்பித்த வருத்தம் மௌத்தாக காட்டுமே நிக்கவில்லையே என்று நினைச்சு தான் அழுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் மௌத்தை நினைச்சு அழுவாங்களாம். இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஒரு வழிகாட்டல்ல கொடுக்கப்படுகிற பிழையை பாருங்க. கூற மாதிரி இந்த லைட்டை போட்டு, ஒவ்வொரு ரோட்டுக்கும் ஒவ்வொரு லைட்டை போட்டு மாற்று மதத்து அன்பர்கள் எப்படி கையாளுறாங்களோ அது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறத பார்க்கலாம். மாற்று மத சகோதரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுற மாதிரி எந்த வீட்டுல லைட்டை போட்டிருக்கிறோம் அவங்க தான் நபியை நல்லா நேசிக்கிறாங்க, எந்த வீட்டுல இருட்டா இருக்கிறோ இவனுக்கெல்லாம் நபியை பத்தி பெருசா கணக்கே இல்லை, எல்லாம் பொடுபோக்காக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபி என்றது மீலாது இல்லா பிரபட் முகமது, அவரை பத்தி எந்த ரெஸ்பெக்டுமே உள்ளத்துல இல்லை என்ற மாதிரி மாற்று மத நன் முஸ்லிமுக்கு காட்டி கொடுத்திருக்கிறத பார்க்கலாம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய நபியை பத்தி நேசம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய நபியை நேசிக்காத ஒரு மனிதன் பூர்ணமான முஸ்லிமாக மாட்டான். இதுக்கு ஏராளம் நிகழ்வுகளை பார்க்கலாம். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானது ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமையில மீலாது விழா என்று கொண்டாடுற நாள்ல தான் மதீனத்து பெருமண் சோகமான ஒரு நாளாக இருந்தது. குலமான கண்களோடு சஹாபாக்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்தில் இந்த மௌத்தாகிட்டார்களே என்று அவங்க ஏங்கி அழுது கொண்டிருந்த நாள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை நாள் மீலாத் என்று கொண்டாடுகிற நாள்ல சஹாபாக்கள் அழுதார்கள் நபி மௌத்தானதை நினைச்சு. நீங்க எப்பயும் நாங்க பார்க்கலாம், ஒரு வாப்ப ஒன்று மௌத்தாயிட்ட, ஒரு வாப்ப சாதாரணமாக ஒரு தினத்துல மௌத்தானரண்டா அடுத்த வருஷம் நாங்க அந்த தினம் வரக்குள்ள இந்த மாதத்துல தானே வாப்ப சோமிலா பிடிச்சி ஹார்ட் அட்டாக் பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ஐசியூல வச்சது, நாங்க எல்லாம் பேத்து பார்த்தோம், ஆனா ரிகவர் ஆகல அவரு, அப்படியே மௌத்தா பேத்துட்டாரு. அப்படி என்ன அந்த மௌத்தானத்தை தான் கடைசி நேரத்துல எல்லாம் என் வாப்பா என்ன அட்வைஸ் பண்ணாரு, இப்படி நடந்துவோங்க, இப்படி நடந்துவோங்க எல்லாம் சொன்னாரு. அந்த வாப்பட கடைசித்தான் எப்பயும் ஒரு மனிதன் சிந்தித்து பார்ப்பாரு. என் வாப்பா பிறந்த இந்த நாளையில என்று சொல்லி வாப்பாக்கு பேர்த்தே கொண்டாடுறல, மௌத்தா போனத்தருக்கு வரலாறு நெடுகிலும் இந்த மரண நாளண்டு வருகிற நேரத்துல கவலை தான் வரும். ஆனா அந்த சைடு ரோங் சைடு காட்டப்பட்டிருக்கிறது முஸ்லிம் சமூகத்துக்கு, இந்த சைடு திரை போட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான தாய்மார்களை, சகோதரர்களே, இன்னொரு அடிப்படையை நாங்க நல்லா விலகிக் கொள்ளணும். எப்பயும் ஒரு மனிதன் பிறந்த தினத்தை கொண்டாடுறதாக இருந்தா, பிறந்த தினத்தை ஒரு மனிதன் கொண்டாடுறதாக இருந்தா அந்த மனிதன் தான் கொண்டாடணும். அப்படி அனுமதி இருக்கிறதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள்ல நான் நோன்பு பிடிச்சேன்னு சொல்றாங்க, அதை கொண்டாடுறதாக இருந்தால் இதை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எல்லாரும் கொண்டாடுங்க என்ற பெருநாள், நான் பிறந்த தினம் அரசல்லா கையில ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தாருக்கு ஒரு அருக்கொடையாக அல்லாஹ் அனுப்பினேன் என்று சொல்ற என்ன பிறந்த நாளை கொண்டாடுங்க, உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி கொண்டாடுங்க ரசூலுல்லாஹ் சொல்லிக்கணும். ரசூலுல்லாஹ் சில கட்டங்கள் அந்த வலிமா இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சில திருமணங்களை வலிமா கொடுக்கிறதுக்கு வசதி இல்லை. அப்ப சஹாபா பெண்மணிகள் அவங்க உணவு பண்டங்களை சமைச்சு கொண்டு போய் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க கிஃப்டாக. அதை எடுத்துக்கொண்டு இதுதான் என்ற வலிமாண்டு இருந்த சஹாபாக்களை பங்குட்டு இருக்கிற மார்க்கத்தை ஹயாத்தாக்கி காட்டினாங்க, ஹைலைட்டா காட்டினாங்க.
அல்லாஹ் நபிக்கு அது மறந்ததல்ல. இப்ப ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தை கொண்டாடுறதாக இருந்தா ரசூலுல்லாஹ் தான் கொண்டாடி காட்டி இருக்கணும். ஏண்ட பெருனா ஏண்ட பிறந்த தினம் இன்றைக்கு எல்லாரும் கொண்டாடுங்கன்னு சொல்லி இருக்கணும். நீங்க கொண்டாடாட்டி உங்கள்கிட்ட ஈமானில் சொல்லி இருக்கணும். ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தை கொண்டாடுங்க. அல்லாஹ்ட நபியோட சஹாபாக்கள் காட்டின இரக்கம் மாதிரி வேறு யாரையும் பார்க்க முடியாது. எந்த சஹாபியும் ரசூலுல்லாஹ் பிறந்த தினம் அண்டி மௌலித் ஓதுவதாகவோ அல்லது கேக் பங்குட்டதாகவோ ஈச்சப்பழத்தை எடுத்து இந்தாங்க என்ற ரசூலுல்லாஹ் பிறந்த தினம் பங்குட்டதாகவோ விழாவா கொண்டாடினதாமா எந்த ஒன்றையும் பார்க்க முடியாது. அப்ப எங்களை விட சஹாபாக்களை விட நாங்க கொண்டாடுறோம், சஹாபாக்களை விட எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வோட அன்பு கூட, அவங்களுக்கு அன்பு இல்லைன்னு சொல்லலாமா, மறுக்கலாமா? கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடைசி காலம் உலகத்துல நபியாக இருந்த 23 வருட காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலம் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்துல தான் இந்த உலகத்துல செய்யணுமான எந்த நோக்கத்துக்கு அல்லாஹ் என்ன நபியாக்கினானோ அதெல்லாம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிற நேரத்துல கஅபத்துல்லாஹ் நபிகளார் ஹிஜ்ரி 8 கைப்பற்றினாங்க. 360 சிலைகளை உடைச்சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நிலையில கஅபாவை சுத்தமாக அல்லாஹ்வை மட்டும் வணங்குறதுக்கு கட்டினாங்களோ அது மாதிரி கஅபாவை கொண்டு வர நபியுடைய நுபுவத்துடைய அடிப்படையான விஷயம் மக்கால் கஅபாவை மீட்டு எடுக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சாரத்தை வச்சு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்து இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வேகமாக கூட்டம் கூட்டமாக வருகிறத நபிகளார் கண்ணால காணுகிற நேரம் அதான் நீங்க பார்க்கலாம். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற ஒரு அத்தியாயம் குர்ஆன்ல இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். சூரா அன்-நஸ்ர் இந்த அத்தியாயம் குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்த சஹாபாக்கள் இருக்கிற சபையில எப்பயும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பொடியன உள்ளுக்கு எடுப்பாங்க. ஒரு சின்ன காலத்திலே விவேகி அவர். அப்ப மூத்த சஹாபாக்களோட சபையில இந்த இப்னு அப்பாஸ் எடுக்கிறது பெரிய சஹாபாக்களுக்கு ஒரு விதமான மனத்துல ஒரு குறுகுறுத்த நிலை. என்னண்டா, அல்லாஹ் இந்த இப்னு அப்பாஸ் மாதிரி எங்களுக்கும் வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சபையில கொடுக்கப்படாத சான்ஸ் இந்த இப்னு அப்பாஸை கொடுக்கப்படுகிறது அப்படி என்ன 4 பேர் பேசுறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலுக்கு பட்டுட்டு இந்த இப்னு அப்பாஸ் நான் ஏன் இந்த சபைக்கு எடுக்கிறேன் நிரூபிக்கிறதுக்கு இப்னு அப்பாஸ் கிட்ட சொல்லாமலேயே அந்த சபையை கூட்டினாங்க. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையை கூப்பிட்டு சொன்னாங்க, தோழர்களே, மூத்தவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறார். இந்த அத்தியாயம் எதை பற்றி பேசுகிறது என்று கேட்டார்கள். அப்ப இருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வரும்போது வரஐத்தன்னாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, நபியே இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக நுழைகிறதை நீங்கள் காணும்போது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உன் ரப்பை நீங்கள் துதி செய்யுங்கள், தூய்மைப்படுத்துங்கள், வஸ்தக்பிரு, அவரிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், இன்னும் கான தவ்வாபா, அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இதை வச்சு அவங்க மேலோட்டமா சொன்னாங்க. சஹாபாக்கள பலரும் அல்லாஹ்வுடைய நபிக்கு வெற்றியும் வரும்போது அல்லாஹ் புகழ சொல்லி அல்லாஹ் சொல்றான் அப்படி சொன்னாங்க. பலரும் சொல்லும் போது இந்த சின்ன பிள்ளையாக இருக்கிற இப்னு அப்பாஸ் அமைதியாக இருக்கிறாரு. அப்ப இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, அக்கதாக்க இப்னு அப்பாஸ், அப்பாஸுடைய மகனே அப்துல்லா இப்னு அப்பாஸே, இவங்க எல்லாரும் சொல்லுகிற அர்த்தமா இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹ் இருக்குது, நீங்களும் அந்த அர்த்தத்தை சொல்ல போறீங்கன்னு கேட்டாங்க. இல்லைன்னா அப்படி என்றால் என்ன அர்த்தமில்லை இருக்கிறது, எதை அல்லாஹ் சைக்கினியாக சொல்கிறான்? இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வது, நபியே நீங்க மௌத்து உங்களுக்கு நெருங்கி விட்டது, நீங்க மௌத்தாக போறீங்க, மௌத்தாக போக போறீங்க, நீங்க அதுக்காக நீங்க தயாராகுங்க என்று இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் நீங்க இந்த அத்தியாயத்திலிருந்து விளங்கி அதே விளக்கத்துல நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜி முடிச்சிட்டு அந்த மினால இருக்கிற நாள்ல பிறை 11, 11, 12, 13ல 12வது நாள்ல தான் மினால வச்சு இந்த ஆயத்து இறங்குது. அப்ப ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ்ஜி முடிஞ்சு ஹஜ்ஜினுடைய காலத்துல மக்கா வெற்றிக்கு பின்னால ஹஜ் செய்யறாங்க ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 10ல இந்த மினால இருக்கக்குள்ள இந்த அத்தியாயம் இறங்குது. மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைகிற போது, அப்படி என்றால் நபியே உங்களோட டியூட்டி முடிஞ்சு நீங்க இப்ப மௌத்தாகிறதுக்கு தயாராகுங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு தான் சொல்லப்பட்டது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கடைசி காலம் நெருங்குற நேரத்துல தானாக அதை உணர்றாங்க, என்ன மௌத் நெருங்கி விட்டது. ஹஜ்ஜத்துல் விதால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபால உரை நிகழ்த்தும் போது சொல்வார்கள், இன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, தோழர்களை இதே இடத்துல அடுத்த வருஷம் உங்களை சந்திக்க கிடைக்குமோ எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். ஃபல் யுபல்லிகில் அஷாஹிதுல் காயிப், இங்க வந்திருக்கிறவங்க நான் சொல்லும் அறிவுரையை கேட்டு வராதவங்களுக்கு எத்தி வைங்க என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ணா ஹஜ்ஜ முடிச்சிட்டு அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வேகமாக வந்துட்டாங்க. அண்ணா முஹர்ரம் மாதம் ஆயிடுச்சு. சபர் மாதம் ஹஜ் முடிஞ்சால் அந்த பிறை ஹிஜ்ரி 10வது வருஷம் முடிஞ்சு அண்ணன் முஹர்ரமாவுக்குள்ள ஹிஜ்ரி 11 ஸ்டார்ட் ஆகுது. மதீனாக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள்ல ஆஷூரா நோன்பு பிடிக்கக்குள்ள சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் நாங்க 10வது நாள்ல நோன்பு பிடிக்கிறோம், இதே நாள்ல யஹூதியர்கள் நோன்பு பிடிக்கிறாங்களே யா ரசூலுல்லாஹ். அப்பதான் ரசூலுல்லாஹ் லைன் பக்கீது இலா காபிலின், நான் அடுத்த வருஷம் ஹயாத்தோடு இருந்தால் லாசூமன் தாசிய 9வது அன்று நான் நோன்பு நோப்பேன் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கல வஃபாத் ஆகிட்டாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன் மதீனாக்கு வந்த உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, யமன் கைப்பற்றப்பட்டு விட்டது, இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது, முஆத் நீங்க யமனுக்கு கவர்னராக நாங்க உங்களை அனுப்புறோம் என்று சொன்ன உடனே, அல்லாஹ்வுடைய நபியை சந்திக்க கிடைக்காதே, நான் இங்கிருந்து போனால் நபியுடைய முகத்தை நீ காண கிடைக்காதே அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பாக்குறாங்க. நபியுடைய கட்டளைக்காக வேண்டி அப்படி போறாரு. போக்கோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒட்டகத்தில் ஏத்தி நபிகளார் நடந்து மதீனாவுடைய போர்டர் வரை காட்டும் பின்னால போறாங்க. பெய்து ரசூலுல்லாஹ் வழி அனுப்பக்குள்ள சொன்னாங்க, முஆத் நீங்க சில நேரம் திரும்பி மதீனாவுக்கு வருகிற நேரத்தில் என்ன சந்திக்க மாட்டீங்க. ஃபலஅல்லக தமுர்ரு பிகப்ரி ஹாதா, இந்த கபருக்கு அருகாமையால் நீங்க நடந்து போக வேண்டிய நிலைமை ஏற்படும், என்ன காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம் என்ற உடனே முஆத் இந்த பெரிய முகத்தை காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காதே என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுது கொண்டுதான் யமனை நோக்கி போனார்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க எப்பயும் பார்க்கலாம் நபியுடைய அன்பு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஒரு சஹாபாக்கள் கணவன் மனைவிக்கல்ல பிரச்சனை வந்தா நேர பேத்த நபிட்ட உரிமையோடு பேசுவாங்க. ஒரு புள்ள கிடைச்சா அந்த பெரிய மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் புள்ளைய கொடுப்பாங்க. ஒரு மரத்துல ஒரு புதுசாக காய் கணிச்சா அந்த காயை எடுத்துக்கொண்டு போய் ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. அந்த ஒட்டகத்திலிருந்து ஆடுகள் இருந்து பால் கறந்தால் அல்லாஹ் நபிக்கு கொண்டு போய் கொடுப்பார்கள். சில சந்தர்ப்பங்கள்ல சஹாபாக்கள் அவங்க இவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இன்றைக்கு நான் நபிக்கு பணிவிடை செய்வதற்காக இந்த நாளை ஒதுக்கி இருக்கிறேன் என்று நபி எனக்கு ஏதாவது சொல்லுங்க நீங்க நான் செய்கிறேன் என்று சொல்வார்கள். ஏராளம் வரலாற்று சம்பவங்களை பார்க்கலாம். தாய்மார்களே, சகோதரிகளே, அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹர்ரம் மாதம் முடிஞ்சு அந்த சஃபர் மாதம் ஆயிட்டு. இப்ப சஃபர் மாதத்துடைய ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று உஹது மலை அடிவாரத்துக்கு போயிட்டு எங்களோடு ஒன்றுக்கு கைகோர்த்து உஹது யுத்தம் செஞ்சுட்டு அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற 70 சஹாபாக்கள் உஹது மலை அடிவாரத்துல அந்த கபராலிக்கு போயிட்டு சலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு துஆ செஞ்சுட்டு அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு கபருக்கு நான் போக இருக்கிறேன் எண்ணத்தை உணர்ந்தாங்க. அப்படியே நேரம் வந்து மஸ்ஜிது நபவியில் இருக்கிற மிம்பர்ல ஏறினாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாரும் அவதானிக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, ஹஜ்ஜில வச்சு பேசின வார்த்தையை பார்த்தாலும் அடுத்த வருஷம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது என்று சொன்னாங்க. இப்படி எல்லாம் சொல்லும் போது வித்தியாசமா சஹாபாக்கள் நிரம்பி காணப்பட்ட சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவியில சொன்னார், இன்னி ஃபரத்துக்கும் தோழர்களை நான் ஏண்ட ஹவுதுல் கௌசர் தடாகத்துக்கு நேரத்தோடு நான் போய் திடுவேன் சொன்னாங்க. நாளை மறுமையில நீங்க எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதற்கு சாக்கியாக நான் இருப்பேன் என்று சொன்னார்கள். வஇன்னி வல்லாஹி லஅன்துரு இலா ஹவுதியல் ஆன், இந்த மிம்பரில் இருந்து நான் காணுகிறேன் அல்லாஹ் எனக்கு தர இருக்கிற ஹவுதுல் கௌசர் தடாகத்தை நான் கண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க. வஇன்னி உதீது மஃபாத்திஹ ஹஸாயினில் அர்ல், இந்த பூமியினுடைய பொக்கிஷம் கதவு திறப்புகள் எல்லாம் என் கையில கொடுக்கப்பட்டு விட்டன. அப்படி என்றால் இந்த பெரிய ரோம் பாரசீகம் எல்லாம் வெட்டு கொள்ளப்பட்டு இஸ்லாமிய நாடாக மாறும் என்ற செய்தியை சொன்னார்கள். வஇன்னி வல்லாஹி மா அகாஃபு அன் துஷ்ரிகு பஅதி, தோழர்களை நீங்க எனக்கு பின்னால நீங்க ஷிர்க் வைப்பீங்கன்னு நான் பயப்படல, அவ்வளவு நீங்க உறுதியான கொள்கையில இருக்கிறீங்க. ஆனா நான் எதை பயப்படுறேன் தெரியுமா, வலாக்கின்னி அகாஃபு அலைக்கும் அன் தனாஃபஸு ஃபீஹா, நீங்க சொத்துடைய விஷயத்துல உலக மோகத்துல சண்டை பிடிச்சு கொள்வீங்களோ என்று பயமாக இருக்கிறேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதே மாதிரி அதே நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபர் மாதத்துல உஹது மலை அடிவாரத்தில் இருக்கிற கப்ராளிகளை பேத்து சந்திச்ச மாதிரி திடீரென நடுநிசியில எழும்பினாங்க. எழும்பி மதீனாவில் இருக்கிற பக்கி என்று சொல்கிற ஜன்னத்துல் பக்கி என்று அழைக்கப்படுற பக்கி உல் கர்கத் அவருடைய பேரு. அந்த கப்ராளிகள் மதீனாவாசிகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடத்துல போயிட்டு நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கப்ரில் ஜியாரத் செஞ்சாங்க. ஜியாரத் செஞ்சு அந்த கப்ராளிகளுக்கு சலாம் சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டாங்க. அண்ணன் சஃபர் மாதத்தினுடைய கடைசி 29வது நாள்ல மதீனால ஒரு சகோதரர் மௌத்தாகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் ஒருத்தர் மௌத்தாகி அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்யற வேலைகள் ரசூலுல்லாஹ் முன்னுக்கு இருந்தான். அண்ணன் பக்கீல கொண்டு போய் ஜனாசாவை அடக்கம் செஞ்சுட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிற நேரத்துல தான் மரணத்தை நோக்கி கொண்டு போன தலைவலி வர ஆரம்பிக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் ஸ்டார்ட். கண்ணியமான தாய்மார்களே, அண்ணன் தலைவலி, கடுமையான தலைவலி அன்று ஒரு திங்கட்கிழமை நாளாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலைவலி தாங்க இல்லாம கையிலிருந்து ஒரு பிடவை எடுத்து இறுக்கி கட்டினாங்க தலைய. அந்த பிடவைக்கு மேலால உஷ்ணம் வருகிற அளவுக்கு கடுமையான காய்ச்சலாகவும் ஏற்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தலைவலியோட ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டாங்க. அந்த காலப்பகுதியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக நின்று தொழுகை நடத்தினாங்க. அண்ணன் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி கிழமை ஆயிட்டு. இந்த கடைசி வாரத்துல காய்ச்சலும் தலைவலியும் ரொம்ப அதிகமாகிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கிட்ட கேட்கிறாங்க. எல்லா மனைவிமாரையும் கூப்பிட்டு ஐநா அனகதன், நாளைக்கு நான் யார்கிட்ட வீட்டுல தங்குறது, யார்கிட்ட வீட்டுல அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை இங்க கொண்டு போங்க என்று நோயாளி என்ற நிலையில இருந்து பேசாம இறுதி வரைக்கும் நீதமாக நடந்து கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஏக காலத்துல 9 மனைவிமார்களோட வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலும் சௌதானாகிய பொறுத்த வரைக்கும் அவ வயதாளியாக இருந்தாங்க. அவருடைய தினத்துல ரசூலுல்லாஹ் அவகிட்ட தங்குற அன்றைக்கு அவ சொல்லுவாங்க, நீங்க அந்த கன்னியாக இருக்கிற அந்த ஆயிஷாட வீட்டுல என்ற டேட்டை நீங்க அங்க தங்குங்கன்னு சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஏக காலத்துல 9 மனைவிமார்களோடு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப கேட்கிறாங்க, யாருடைய வீட்டுல நான் நாளைக்கு தங்குறது என்று கேட்கிறாங்க. திருப்பி கேட்கல அந்த மனைவிமார் விலகி கொள்றாங்க. யாரோ ஒருத்தருடைய வீட்டை தான் இவர் விரும்புறாரு என்று சொல்லி. அல்லாஹ்வுடைய நபியை நீங்க வருத்தப்படுறீங்க, நீங்க விரும்பின வீட்டுல தங்கிக் கொள்ளலாம் என்று எல்லா மனைவிமாரும் விருப்பத்தை கொடுத்த உடனே சொன்னாங்க, பள்ளியிட அந்த பள்ளி, அந்த காலத்துல பள்ளி, அதுக்கு அடுத்த ஒரு திரை ஒன்று இருந்தது. திரை அகற்றினால் ஆயிஷா நட வீடு, மற்ற எல்லா மனைவிமார்களோட வீடுகளும் அக்கம் பக்கத்துல இருந்தது. பள்ளியோட சேர்த்து கட்டப்பட்ட வீடு ஆயிஷா நாயுடு வீடு. என்ன காரணம் தெரியுமா? ஆயிஷா பொறுத்த வரைக்கும் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சு இல்லற வாழ்க்கையாக கணவன் மனைவியாக வாழ்ற அந்த நேரம் 9 வயது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற நேரத்துல அவருக்கு கிட்டத்தட்ட 18 வயது. அப்ப அந்த மாதிரி அந்த ஆயிஷா நாயை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பின்னால 40 வருஷத்துக்கு மேல உலகத்துல வாழ்ந்தாங்க. மற்ற எல்லா மனைவிமார்களை விட மனன ஆற்றல் உள்ள ஒரு லைப்ரரியாக இருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஏனென்றா மஸ்ஜிதுன் நபவியில நடக்கிற எல்லா பயானும் எல்லா தகவலும் திரைக்குள்ள இருந்து ஆயிஷா நாயை அவதானித்துக் கொண்டிருப்பாங்க. குர்ஆனுடைய ஒரு ஆயத்து இறங்கினால் அந்த ஆயத்துக்கு உடனே விளக்கம் கேட்பாங்க ஆயிஷா. இப்படி சிறப்புகள், எக்கச்சக்கமான சிறப்புகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்னா ஆயிஷா நாயுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ் கடைசிக்கு அங்க போய் நிக்கணும் என்று விரும்பினாங்க. 2 பேருடைய தோல்ல கையை போட்டுக்கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருடைய தோல்ல கையை போட்டுக்கொண்டு கால் நிலத்துல தேய ஆயிஷா நாயுடைய வீட்டுல கொண்டு உட்கார வைக்கப்பட்டாங்க. அப்ப ஆயிஷா நாயகி வருத்தத்தோடு இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் சூராக்களை ஓதி நபியோட கையில ஊதுவாங்க. அது அப்படியே ரசூலுல்லாஹ் மேல தேய்ச்சு கொள்வாங்க. நீங்க சொல்ற ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்கிறதுக்கு நான் வந்தேன். கடைசி கட்டத்துல இந்த நோயில வருத்தப்படுகிற நேரத்துல நான் பேய்த்து ரசூலோட மேல பிடிச்சு பார்த்தேன். கடுமையா கொதிக்குது, காய்ச்சல் கொதிக்குது. நபியை நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்களே யார ரசூலுல்லாஹ்னு நான் கவலையோட சொன்னேன். அப்துல்லா, நீங்க 2 பேரு படுற வருத்தத்தை நான் தனி மனிதனாக ஒரு உடம்புல பட்டுட்டு இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை விட கடுமையான வருத்தம் எனக்கு இருக்குதுன்னா. அப்ப அந்த வலி தாங்க இல்லாம, காய்ச்சல் தாங்க இல்லாம ஆயிஷாவோட வீட்டுல இருந்து கொண்டிருக்கக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காய்ச்சலா இருக்குது, கடும் கொதிக்குது. ஹரிகு அலைய சப்அ கிரபின் மின் ஆபாரின் ஷத்தா,
இந்த மதீனால இருக்கிற 7 கிணறுகளுடைய தண்ணீர் எடுத்துட்டு வாங்க, அந்த மதுரமான தண்ணீர் எடுத்துட்டு வாங்க, என் மேல ஊத்துங்க. ஹத்தா அஹ்ருஜ இலன்னாஸ், நான் மனிதர்களோட பேசி சேரணும், தொழுகை நடத்தணும், இந்த காய்ச்சல் குறையறது தண்ணி ஊத்துங்கன்னாங்க. அப்ப தண்ணி கொண்டு ஊத்தப்பட்டது. ஆனா காய்ச்சல் மெல்ல குறைஞ்சிட்டு, அந்த காலத்துல தான் இந்த காலத்துல தான் கடுமையாக புள்ளலுக்கு ஃபிட் வாரமா இருந்த காய்ச்சல் கடுமையானால் இந்த தண்ணியை தொட்டு அப்படியே புடவையில ஒத்துற வழக்கம் உங்களுக்கு தெரியும். அந்த அப்படியே உஷ்ணத்தை குறைச்சும். அந்த அந்த வருத்தம் குறைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் போதும் போதும் என்று சொல்லிட்டு அதுக்கு பின்னால நேர வருத்தம் குறைஞ்சத்தோட பள்ளி வாசலுக்கு தான் போனான். ரசூலுல்லாஹ் சோமில்லா அமைக்கிற காலத்துல நிறைய பள்ளியில மக்கள் நிறைஞ்சு இருந்தாங்க. ஏனென்றா அல்லாஹ் நபிக்கு என்னமோ தெரியாது வருத்தமா ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள இருந்து யாராவது வெளியே வந்தால் ஒரேடியா உள்ளு போகலேன்னு ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் இருக்கிறாங்க. எல்லா மனைவிமாரும் வீட்டுல இருக்கிறாங்க. அதனால அந்த வீட்டுக்குள்ள போயிட சின்ன இடம் ரசூலுல்லாஹ் வீடு, ஆயிஷா நட வீடு. உங்களுக்கு தெரியுமா ஆயிஷா நட வீட்டை இன்னொரு ஹதீஸ்ல நாங்க விளங்குறேன்டா, ரசூலுல்லாஹ் நடுநிசையில தொழுவாங்களாம். அந்த நடுநிசையில தொழக்கொள்ள ஆயிஷா நாயி இப்படி படுத்துட்டு இருப்பாங்களாம் பக்கத்துல. சுஜூது செய்யற இடத்துல காலை நீட்டி வச்சு கொண்டு இருப்பாங்களா, ஏன்னா சின்ன இடம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, நின்ற நிலையில மீண்ட நேரம் தொழக்கொள்ள அந்த சுஜூதுக்கு வரும் வர காலம் காலை நீட்டிட்டே இருப்பாங்களா, ஏன்னா படுக்கிறது வேற இடம் இல்லை, பெரிய இடம் இல்லை. அப்ப இருட்டாக இருக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு வரக்கொள்ள விரலால என் கால் இந்த தொடர்பகுதிக்கு இப்படி குத்துவாங்க, நான் காலை மடிச்சு கொள்வேன் என்று சொன்னாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் படுக்கையில காணல்ல இருட்டாக இருக்குது, நான் தேடினேன், எங்க பார்த்தேன் காணல்ல, அப்படி இப்படி கையால நான் தொடர்கிறேன், அந்த தடாய் பார்க்க கொள்ள ரசூலுல்லாஹ் அவங்க சுஜூதுல இருக்கிறாங்க, கால்ட அடிப்பாக என் கையில பட்டது என்று சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இது என்ன சொல்றேன்னா, ஆயிஷாவோட வீடு ரொம்ப சிறுசாக இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள இருந்து யாராவது குடும்பத்தார்கள் வெளியே வரக்குள்ள அவங்கள ஒன்று சேர்ந்து கொண்டு கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய நபிக்கு எப்படி 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 என்ற ஆதங்கத்தோடு கேட்பாங்க. அப்ப பள்ளியில நிரம்பி காணப்பட்ட சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா வந்து மிம்பர்ல ஏறினாங்க. மிம்பர்ல ஏறி ரசூல் சொன்னாங்க, லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி. இப்ப ரசூலுல்லாஹ் விளங்குறது என்னன்னா, நான் மௌத்தா போறேன், நான் மௌத்தானால் இந்த மனுஷரே என்ற பேரை வச்சு ஷிர்க் செஞ்சிடப்படாது, ஏன் கபரை கட்டி ஜியாரம் என்று கொண்டாடிடப்படாது, ஏன் பேரை வச்சு கதிரி என்று வருஷா வருஷம் கொண்டாடப்படாது, முன்புள்ள சமுதாயம் செஞ்ச அநியாயங்களை ஏன் கபரை வச்சு செஞ்சிடப்படாது என்று சொல்ல பயந்தாங்க. பாருங்க எவ்வளவு தூத்து பயந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல ஃபிட்னு வரக்கொள்ள தன்னை மௌத்துக்கு பின்னால இந்த அகீதால தவறுகள் நடக்கப்படாது, மனுஷன் ஈமான் பேய்த்திடப்படாது, மஹப்பத் என்ற பேர்ல அவங்க ஷிர்க்ல கொண்டு என்ன சேர்த்திடப்படாது. அல்ல ரசூலுல்லாஹ் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. பாருங்க வருத்தம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே மிம்பர்ல இருக்கணும், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யஹூதி நஸாராக்கள் அல்லாஹ் ஷஃபிப்பானாக. இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித, அவங்களோட நபிமார்கள் அந்த யஹூதி நஸாராக்கள் அந்த சமுதாயத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் சத்திய மார்க்கத்தை செஞ்சு சொல்லிட்டு அவனோட காலம் முடிஞ்சதுக்கு பின்னால மௌத் ஆகினாங்க. அந்த பனு இஸ்ராயல் என்ன செஞ்சாங்க தெரியுமா, யூத கிறிஸ்தவர்கள் மௌத்தா போன அந்த நபிமாரோட கபரை எடுத்து அவங்க அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாத்தினாங்க. அதை சூழ பள்ளி கட்டினாங்க. அந்த கபறுகளை உயர்த்தி கட்டி சிலைகளை வணங்குற மாதிரி கபறுகளை வணங்க ஆரம்பிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தத்தஹிது கப்ரி ஈதன் வஸனன் யுஅபது, வணங்கப்படுகிற ஒரு சிலையாக நீங்க சிலையை வச்சு செய்கிற வேலையை என்ன கபரை வச்சு நீங்க சிலைக்கு செய்யற மாதிரி என்ன கபருக்கு செய்யாதேங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு ரிவாயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கபரை நீங்க வருஷா வருஷம் கொண்டாட்டமாக ஆக்காதீங்க. நீங்க இந்த கபர் ஜியாரங்கள் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு பள்ளி வாய்கள்ல தக்கியாகல் இந்த ஜியாரங்கள்ல வருஷா வருஷம் 141வது நினைவு தினம், 151வது நினைவு தினம், 121வது நினைவு தினம் என்று அந்த இடத்துல பெரிய கோலாகலமாக கொண்டாட்டமாக அந்த கந்தூரிகள் கொடுக்கப்பட்டதை பார்க்கலாம். இதெல்லாம் வருஷா வருஷம் கொண்டாடுற ஈத் பெருநாளாக ஆக்காதீங்க என்ற கபரை நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் கடைசி நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கபருக்கு அநியாயம் நடந்துடப்படாது என்பது பயந்தான். ஆயிஷா நாய் சொல்றாங்க, கடைசி கட்டத்துல தண்ட மௌத்துக்கு பின்னால என்ன கபருக்கு இப்படி செய்யாதேங்க என்று மட்டும் கடுமையாக நபி எச்சரிக்கை செய்யாமல் இருந்திருந்தால் கபரு வெளியாக்கப்பட்டிருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க.
அல்லாஹ்வுடைய அருளால தான் இன்றைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரு தரைமட்டமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை சுத்தி 4 பக்கத்தால சுகர் உயரம் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. யாருக்கும் அந்த கபர் இருக்கிற இடத்துக்கு போக இயலாது. அந்த இடத்துல பற்றி விட்டு எரிகின்ற அணைகின்ற இந்த சாதாரண இந்த மாதிரி அந்த வீடுகள்ல போடுற இந்த லைட்டுகளை ஜியாரங்கள் இந்த கபறுகளை போடுற மாதிரி எந்த வெளிச்சத்தையும் அங்க காண முடியாது. அல்லாஹ் அருளால் அந்த கவர்மெண்ட்டுக்கு அல்லாஹ் தஆலா தெளிவை கொடுத்திருக்கிறார். யாரோ உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போறவங்க ரசூலுல்லாஹ் கபரு கிட்ட போயிட்டு சலாம் சொல்லிட்டு அப்படியே போய்த்திடணும். அப்படி நின்று யா ரசூலுல்லாஹ்னு கையேந்தி துஆ கேட்டால் அந்த போர்சஸை அப்படியே விரட்டிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து யஹூதி நசாராக்களை சபிச்சுட்டு சொன்னாங்க, மக்களே, நான் யாருக்காவது வாழும் காலத்துல என்ற கசையால சாட்டையால அடிச்சிருந்தால், அநியாயமாக அடிச்சிருந்தால், இதோ என் முதுகுக்கு நீங்க அடிச்சு பழி தீர்த்துக்கோங்க, அல்லாஹ்வை நான் சந்திக்கும் போது தூய்மையாக சந்திக்கணும் என்று சொன்னாங்க. நான் யாருக்காவது அநியாயமாக ஏசி இருந்தால், யாருக்காவது அநியாயமாக அவருடைய மானத்துல கை வைத்திருந்தால், இதோ என்ன மானம் இருக்கிறது, நீங்க பழி தீர்த்துக்கோங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யாருக்காவது கடன் எடுத்து திருப்பி செலுத்தாமல் இருந்திருந்தால் அதை கேளுங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மௌத்துக்கு தயாராகிறாங்க. அப்போ ஒரு சஹாபி எழுப்பி சொன்னார், அல்லாஹ்வுடைய நபியே, எனக்கு நீங்க 3 திர்ஹம் தரணும் என்று சொன்னாங்க. சொன்னதனால அந்த சஹாபி சொன்னாரு. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபத்ர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க அந்த கடனை கொடுத்துடுங்கோ அப்படின்னாங்க. அதுக்கு பின்னால மிம்பர்ல இருந்து ஊசி கும்பில் அன்சார், தோழர்களே, மதீனா வாசிகளோட விஷயத்துல நீங்க நல்லா நடந்துக்கோங்க. எந்த காலத்திலையும் அவங்க எனக்கு கை கொடுத்தாங்க. நம் மதீனாக்கு வந்த நேரத்துல எங்களை வாழ வச்சாங்க, எங்களுக்கு உதவியாளர்களாக இருந்தாங்க. அவங்க யாராவது நலவு செஞ்சால் அதை ஏற்றுவங்க, தவறு செஞ்சா மன்னிச்சிருவாங்க. அன்சாரிகளை பொறுத்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்லிட்டு போக்குள்ள மிம்பர்ல இருந்து கொண்டு ஒரு செய்தி சொல்றாங்க, சைக்கினியாக ரொம்ப கவலையாக இருந்தது. சொன்னாங்க, இன்ன அப்தன் ஹய்யரஹுல்லாஹு அய்யூத்தியஹு மின் ஸஹரத்தி துன்யா மா ஷாஅ வ பைன மா இந்தஹு ஃபக்தார மா இந்தஹு என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு, சும்மா சொல்றாங்க இப்படி, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு சம்மத பொருத்தத்தை கொடுத்துட்டான். இந்த உலக வாழ்க்கையை நீங்க தெரிவு செய்றீங்களா, இல்லாவிட்டால் ஆகிரத்தில் இருக்கிற அல்லாஹ்ட்ட இருக்கிற மகத்தான சுவர்க்கத்தை தெரிவு செய்றீங்களா என்று அடியான் ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா விரும்பினத்தை தெரிவு செய்யுங்க என்று சொன்ன உடனே அல்லாஹ்விடத்தில் இருக்கிற மகத்தான பாக்கியத்தை அவர் தெரிவு செஞ்சிட்டாரு என்று சைக்கினியாக படற்கையாக பேசினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சபையில எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. ஆனால் விட்டு பிரியா நண்பர் நபிகளாருடைய ஒரு பக்கத்துல மாமனார், ஆரம்பத்தில் முதலாவது முந்தி அடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பலமான மனிதர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகை சௌர் குகையில் ஒன்றாக இருந்து ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு தேம்பி தேம்பி அந்த சபையில இருந்து அழுகுறாங்க. அப்ப அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இந்த என்ன மனுஷன், உன்துரு இலா ஹாதா ஷேக், இந்த வயதான இந்த மனிதரை பாருங்க, என்ன இவரு அல்லாஹ்வுடைய நபி ஒரு அடியான பத்தி தானே சொன்ன, அவரை பத்தியா சொன்னது, அவர்தான் இந்த உலகத்தோட்டு போறண்டியா சொன்னாரு, சும்மா ஒரு மனிதனை பத்தி தானே சொன்னாரு, யாரண்டி பேரு சொல்லலையே, நீங்க ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நபி அதுக்கு பின்னால மௌத்தானத்துக்கு பிறகு சஹாபாக்கள் கதைச்சு கொண்டாங்க. அந்த சபையில அந்த அடியாரண்டி சொன்னது அல்லாஹ்வுடைய நபியைத்தான், தன்னைத்தான் சொன்னார்கள். அது அபூபக்கர் விளங்கித்தான் நபியிட பிரிவை நினைச்சு தாங்க இல்லாம அழுதார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். அழுது கொண்டிருக்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபிகளார் மிம்பர்ல இருந்து சொன்னார்கள், இன்னமின் அமன்னின் நாசி அலைய ஃபீ சுஹ்பத்திஹி வ மாலிஹி அபூபக்கர் என்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையில எனக்கு துணையாகவும் பணத்தால செலவழித்தவரும் அள்ளி கொட்டியவரும் நிச்சயமாக இந்த அபூபக்கர் தான் என்று சொல்லிட்டு, வலவ் குன்து முத்தஹிதன் கலீலன் கைர ரப்பி லத்தஹல்து அபூபக்கரின் கலீலா, நான் இந்த அல்லாஹ்வை தான் கூட்டாளியாக எடுத்திருக்கிறேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நான் கூட்டாளியாக எடுக்கல. அப்படி எடுப்பதாக இருந்தால் இந்த அபூபக்கர் தான் நான் என் கூட்டாளியாக எடுத்திருப்பேன். ஆனாலும் இந்த அபூபக்கர் என் இஸ்லாமிய ஒரு நண்பராக இருக்கிறார் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யப்கயன்ன ஃபில் மஸ்ஜிதி பாபுன் இல்லா சுத்த இல்லா பாபா அபூபக்கர் என்று சொன்னார்கள். இந்த மஸ்ஜிது நபவிக்கு உள்ளுக்கு வரப்போதற்குரிய அந்த என்ட்ரன்ஸ்கள், நுழைவாயில்களுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டாலும் அபூபக்கர் வருகிற வாசல் எல்லா காலத்திலும் எப்போதும் திறந்திருக்க வேண்டும் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்ன வருத்தம் இப்ப கூடிக்கொண்டு போகிற நேரத்துல சஹாபாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி, அண்ணன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, சஹாபாக்களும் இருக்கிறாங்க,
எல்லாரும் பேத்து ரசூல்லா நோய் விசாரிக்கிறாங்க. அந்த நோய் விசாரிக்க ரசூல்லா வருத்தத்துல சொல்றாங்க, ஹலும்மு அலைய ஹலும்மு அக்துபுலக்கும் கிதாபன் லன் ததில்லு பஅதஹு. நான் எனக்கு ஒரு ஏடு ஒன்று கொண்டுவாங்க, நான் சில விஷயத்தை எழுதித்தாரேன், அதுக்கு பின்னால நீங்க வழி தவறவே மாட்டீங்க என்று, அந்த உம்மத்து வழிகட்டு போப்படாது என்று அந்த யோசனையில தான் பேசுறாங்க. அப்ப சில பேர் சொன்னாங்க, நாங்க கொடுப்போமே அல்லாஹ் நபி என்ன எழுதுறாங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபிக்கு கடுமையான வருத்தமா இருக்குது, யாரும் கிட்ட போகாதீங்க, நாங்க இப்ப அவருக்கு எழுத கொடுத்து அவருக்கு இன்னும் வருத்தம் அதிகமாகும், அதனால அவர்கிட்ட பாட்டுல இருக்கட்டும், எங்களுக்கு குர்ஆன் இருக்குது, குர்ஆனை வச்சு எங்களுக்கு விளங்கலாம் தானே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அதுக்கு பின்னால் அந்த கொடுப்போமா வேண்டாமா என்று அந்த சலசலப்பு தன்மை வரக்கொள்ள ரசூலுல்லாஹ் வருத்தத்துல சொன்னாங்க, நீங்க எல்லாரும் கூமு அன்னி, நீங்க கொஞ்சம் விலகி நில்லுங்களே, எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி கட்டத்துல 3 அறிவுரைகளை செஞ்சாங்க. ஒன்று, மதீனால இருந்து யகூதி நசாராக்களை வெளியேற்றி விட வேண்டும். இரண்டாவது சொன்னார்கள், அந்த உசாமா ரலியல்லாஹுடைய படை அந்த ஷாமை நோக்கி பயணிப்பதற்கு தயாராக இருக்கிற நேரத்தில் இந்த ரசூலுல்லாஹ் வஃபாத்துடைய மரணத்துக்குரிய அடையாளமாக இருந்த அந்த நோய் வந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரும் நிக்காதீங்க, அந்த உசாமாவுடைய படை அதே இடத்துக்கு நான் அனுப்பின மாதிரி அனுப்பி வையுங்கள் என்று வசியத் செய்தார்கள். மூன்றாவது வசியத்தாக, நீங்கள் எப்போதும் குர்ஆனையும் ஹதீஸையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு அறிவிப்பில் வருகிறது, அஸ்ஸலாத்து வ மலக்கத் ஐமானுக்கும், நீங்க எப்போதும் தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரையாக செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையான வருத்தத்தோடு இருக்கிற நேரத்துல ஒரு கட்டத்துல மக்ரிபுடைய நேரம் ஆயிட்டு, கொஞ்சம் எலும்பி 2 தோழர்களுடைய தோல்ல கையை போட்டுட்டு ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவிக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கப்பட்டு வல்முர்சலாத்தி உருபா என்ற அத்தியாயத்தை ஓதி ரசூலுல்லாஹ் மக்ரிபு தொழுவிச்சாங்க. இது நபி மௌத்தாகிறதுக்கு முந்தின நாள்ல நடக்க போற விஷயங்கள். அதுக்கு பின்னால வீட்டுக்கு தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால போயிட்டு அப்படியே அமர்ந்து இருந்தாங்க. இஷாவுடைய நேரம் ஆகி சஹாபாக்கள் பள்ளியில நிரம்பி காணப்படுறாங்க. அப்ப நீண்ட நேரம் கழிச்சு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸல்லன்னா யா ஆயிஷா, ஆயிஷாவே இந்த மனிதர்கள் தொழுது முடிச்சிட்டாங்களா, ஆயிஷாவை தொழுதுட்டாங்களா? இல்ல யா ரசூலுல்லாஹ், நீங்க வர காட்டும், அவங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்க யா ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே, தஊலி மாஅன் ஃபில் மிக்லப், ஒரு பாத்திரத்துல தண்ணி வைங்க, நான் குளிச்சுட்டு போகணும் என்று வச்ச உடனே தண்ணியை வைக்கிறாங்க. அப்புறம் குளிச்சுட்டு பள்ளிவாயில நோக்கி போறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க, எலும்புறாங்க, மயக்கம் போட்டு ரசூலுல்லாஹ் கீழே விழுறாங்க. நீண்ட நேரம் மயக்கத்துல இருந்து தெளிவானதுக்கு பின்னால அதுக்கு பிறகு கேட்கிறாங்க, மனிதர்கள் தொழுது விட்டாங்களா? இல்லை, நீங்க வர காட்டுமே இருக்கிறாங்க யார சொல்ல, தாமதிச்சு நீண்ட நேரம் ஆயிட்டுது. அப்ப தண்ணி வைங்க, குளிச்சுட்டு போகணும். தண்ணீர் வைத்தோம், குளிச்சுட்டு போக ஆரம்பிக்கிற 2ஆம் முறை மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணத்துக்குரிய அடையாளம் ரொம்ப நெருங்கி விட்டது. 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. இதுக்கு பின்னால என்னால போக முடியாது, ஆயிஷா முரு அபா பக்ரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், மனிதர்களுக்கு இமாமாக நின்று அபூபக்கர் தொழுவிக்குமாறு அபூபக்கருக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னார்கள். உடனே ஆயிஷா நாய் சொல்றாங்க, என் வாப்பா அபூபக்கர் தொழுகைக்காக நின்று விட்டார் என்றா அல்லாஹ்வுடைய நபி அந்த ஆயத்துகளை ஓதக்கொள்ள ரொம்ப தேம்பி அழுவாரு. அப்ப அவர் தக்பீரை சொல்லும் போது பின்னால் உள்ள மாமுமுக்கு கேட்காத யா ரசூலுல்லாஹ், நீங்க உமருக்கு சொல்லுங்களே தொழுவிக்குமாறு என்று ஆயிஷா நாய் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அபூபக்கருக்கு தொழுகை நடாத்துமாறு சொல்லுங்கள் என்று திரும்ப சொன்னார்கள். ஞாயிற்றுக்கிழமை நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெல்ல கொஞ்சம் காய்ச்சலுடைய அந்த அறிகுறி கொஞ்சம் குறையுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருடைய தோல்ல கையை போட்டு கொண்டு லுஹருடைய நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்துறதுக்கு இமாமாக நின்று தொழுவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கொண்டு வரப்பட்டாங்க. கொண்டு வந்த உடனே அது இமாமுடைய இடது பக்கமாக ரசூலுல்லாஹ் நின்றாங்க. நிக்கிறதோட அபூபக்கர்லாம் கொஞ்சம் பின்னுக்காய் ரசூலுல்லாஹ்வை இமாமாக ஆக்கினாங்க. ஏன்னா அவரை மௌமூமா வச்சு தொழுவிக்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நின்று தொழுகிற நேரத்துல தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வாரத்தை கண்டு கொஞ்சம் பின்னுக்கு ஆயினாங்க. அன்றைய நாள்ல லுஹருடைய தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமை நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அடிமைகள் எல்லாரும் உரிமையிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட 7 தீனார்கள் தான் காசாக இருந்தது. அந்த தீனார்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில ரசூலுல்லாஹ் தர்மம் செய்யச்சனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போர் கவசங்கள், வாள்கள், யுத்த ஆயுதங்கள்
எல்லாத்தையும் ரசூல்லா அல்லாஹ்வுடைய பாதையில முஸ்லிம்களுக்கு வக்ஃபாக தர்மமாக ஆக்கினாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்றைய நாள்ல வஃபில் லைலி இஸ்தஆரத் ஆயிஷத்து ஸைத்தலில் மிஸ்பாஹி மின் ஜாரத்திஹா, அன்றைய நாள் ரசூலுல்லாஹ் வீட்ல லாம்பு பத்த வைக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல, இருட்டாக இருந்தது. அடுத்த வீட்டுக்கு போய்த்து ஓடோடி போய்த்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தா தாங்களே என்று ஆயிஷா நாய் கேட்டுத்தான் அந்த வீட்டுல எண்ணெய் ஊத்தி அப்படியே லாம்பு பத்த வைக்கப்பட்டது, வெளிச்சமாக்கப்பட்டது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. கண்ணியமான தாய்மார்களே, ரசூலுல்லாஹ் கஷ்டத்தால அவங்க ஒரு யகூதி கிட்ட கடன் கேட்கிறாங்க, தன்னை கவசத்தை வச்சு அந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க அந்த கடனை கொடுத்துட சொல்லி. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அன்றைய ஞாயிற்றுக்கிழமை நாள் முடிந்து தொடர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக நின்று தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ்வால வந்து கொள்ள இயலாது. திங்கட்கிழமை நாள் சுபஹுடைய நேரம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வலமமாயிரி, அப்ப நபி அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரம் தானே, இமாமாக நின்று தொழுவிக்கிறதுக்கு அந்த தொழுவிக்கிற இடத்துல வந்து நிக்கிறாங்க, தொழுகை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, திரையை அகற்றி ஆயிஷா நாயுடைய வீட்டுல இருந்து ரசூலுல்லாஹ் நாங்க தொலைக்கொள்ள இந்த திரை அப்படியே திறந்து எங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு புன்முறுவலாக சிரிச்சாங்க. நரகத்தின் விளிம்பில இருந்த மனிதர்களை புனிதர்களாக ஆக்கும் வாய்ப்பு அல்லாஹ் தந்தானே, செய்யும் அமல்களை அல்லாஹ் கபூலாக்குற விதத்துல செய்து காட்டி அந்த மாதிரி இவங்க செய்யறாங்களே, அந்த சுபஹுடைய தொழுகை ஜமாத்தோட தொழுறத பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்து அப்படியே பிரகாசமான முகத்தோடு இப்படி பார்த்தாங்க, சிரிச்சாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகளார் சிரிச்சதை கண்டு நான் தொழுது கொண்டிருக்க அதை யோசித்து வந்து தொழுகையில குழம்பி பேத்துடுவேணும் என்று பயந்தேன். அல்லாஹ்வுடைய நபி குணமாகி சுகமாகி எங்களோட வந்து சேர போறாங்க, இப்ப மௌத்தாக மாட்டாங்க நினைச்சு சந்தோஷப்பட்டேன் என்று சொன்னாங்க. ஆனால் திரையை மூடியது, அதுக்கு பின்னால் திறக்கப்படவே இல்லை என்று சொன்னார்கள் ஆயிஷா ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சுபஹுடைய தொழுகை எல்லாம் முடிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹாவுடைய நேரமாகிட்டது. அந்த லுஹாவுடைய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடுமையான வருத்தம். அப்ப ஆயிஷா நாயுடைய மடியில தான் சாய்ந்து இருக்கிறாங்க. நபியுடைய மனைவிமார்கள் எல்லாம் சுற்றி வட்டமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. அண்ணன் நபியுடைய பேர பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி விளையாடி சின்ன பிள்ளைகள் அப்ப மௌத்தா போறன்ற அந்த உணர்வுகள் இல்லாம இருக்கிறாங்க. நபியுடைய 7 பிள்ளைகள் ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சும், பாத்திமா, காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் என்ற 7 பிள்ளைகள்ல ஆண் பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயதுல மௌத்தாயினாங்க. திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னால வாழ்ந்துதான் இந்த ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சும் 3 பேரும் மௌத்தாயினாங்க. நபிகளார் மௌத்தாகிற நேரத்துல எஞ்சி இருந்த ஒரே ஒரு புள்ள அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மாத்திருந்தார். அண்ணன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வருத்தம், அந்த காய்ச்சலும் தலைவலியும் ரொம்ப கடுமையாகிற நேரத்துல அன்னை ஃபாத்திமா நாயகி கிட்ட உட்கார்ந்து கொண்டு வாக்கர் அப்பா என் வாப்பாவுக்கு ஏற்பட்ட வருத்தமே என்று கத்தினாங்க. அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிற என் வாப்பாவுக்கு ஏற்பட்ட வருத்தமே என்று ஏங்கினாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம், மகளே இந்த நிமிஷம் வரக்காட்டும் தான் எனக்கு வருத்தம் இருக்கிறது, இன்றைய நாளுக்கு பின்னால் எனக்கு வருத்தம் இருக்காது மகளே என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ணா ஆயிஷா நாயுடைய மடியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய வைத்திருக்கிற நேரத்துல மனைவிமார் இருக்கிறாங்க. ஃபாத்திமா நாயகி இருக்க கொள்ள அழுது கொண்டிருக்கிற ஃபாத்திமா நாயகி ரொம்ப கவனமா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரகசியம் சொன்னாங்க. அந்த ரகசியம் யாருக்கும் கேட்கல, ஆயிஷா நாயகிக்கும் கேட்கல. அது அந்த ரகசியமாக சொன்ன உடனே அப்படியே அழுது அழுது தன்னுடைய இடத்துக்கு போய் உட்கார்ந்தாங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் ஃபாத்திமா நாயகி ரசூலை அழைச்சி இன்னொரு ரகசியம் சொன்னாங்க. அந்த ரகசியம் ஆயிஷா நாயகி கூட கேட்கல. இத்தனைக்கும் ஆயிஷா நாயுடைய மடியில ரசூலா சாய வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ரகசியத்தை சொன்ன உடனே அப்படியே ஃபாத்திமா நாயகி சிரிச்சு கொண்டு அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாங்க. இதை நோட்டமிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துல கேட்கல. நபி அவங்க மௌத்தா போயிடறதுக்கு பின்னால ஒரு நாள்ல ஃபாத்திமா கிட்ட கேட்கிற, மரண தருவாயில என்ன மடியில சாய்ந்து கொண்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ரகசியம் என்று சொன்ன ஆரம்பத்துல நீங்க அழுது கொண்டு போனீங்களே, அதுக்கு பின்னால சொன்ன ரகசியத்தை பார்த்து நீங்க சிரிச்சு கொண்டு போனீங்களே, என்ன அர்த்தம் என்று கேட்டார்கள். என்ன முதலாவது கூப்பிட்டு, என்ன மகளே நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் மகளே, இந்த வருத்தத்தோடு நான் மௌத்தா போறேன் மகளே என்ற உடனே இந்த வாப்பா மௌத்தாகிறார் என்ற நினைச்சுதான் நான் அழுது கொண்டு போனேன் என்று சொன்னார்கள். மகளே
நான் மௌத்தானால் என்ற குடும்பத்துல என்னோட அடுத்து வந்து சேரப்போறது நீங்க தான் என்று சொன்னார்கள். என் வாப்போட மறுமையில உண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதே, அதை நினைச்சுத்தான் நான் 2வது ரகசியத்துல சிரிச்சு கொண்டு போனேன் என்று சொன்னார்கள். கண்ணியமான தாய்மார்களே, அண்ணன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பிள்ளைகள், 2 ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு 2 பேரை கூப்பிட்டு அவங்க 2 பேரை மாறி மாறி ரசூலா முத்தமிட்டாங்க. சொன்னாங்க, இந்த 2 பேர பிள்ளைகளோட விஷயத்துல முஸ்லிம்களை நீங்கள் நன்றாக நடந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை செய்தார்கள். தன்னை மனைவிமார்களுக்கு புத்திமதி சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயை பார்த்து வருத்தத்துல சொல்றாங்க, யா ஆயிஷா மா அஸாலு அஜிது அலமத் தஆம் அல்லதி அகல்து பி கைபர். கைபர் யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால் ஒரு யூத பொம்புல என்ன விருந்துக்கு கூப்பிட்டாள். ஆட்டினுடைய அந்த தொடைப்பகுதி எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று விளங்கி அதையே கரியாக செஞ்சு என்னை கொலை செய்யறதுக்காக நஞ்சை போட்டு வைத்திருந்தால் நான் ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அதுக்குரிய மருத்துவத்தை வச்சு அது அல்லாஹ் நபி வாழ்ற காலத்துல அந்த வருத்தம் இருக்கல்ல, சக்கராத்துடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ற இறைப்பைக்கு செல்ற நரம்பு ஃபஹாதா அவானும் வஜத்தின் கிதாபுஹரி மின் தாலிக சும். அந்த நஞ்சுடைய காரத்தால தாக்கத்தால என்ன இறைப்பைக்கு செல்ற நரம்பு வெடிக்க பார்க்கிறது. ஆயிஷா ஹைபர்ல தின்ற நஞ்சுடைய தாக்கத்தை உணர்கிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சக்கராத்துடைய நேரம் நெருங்கி அண்ணன் நபி அவங்க நுகாவுடைய நேரத்துல இருக்கிறாங்க. அண்ணன் ஆயிஷா நான் இப்பயும் சொல்லுவாங்க, மனைவிமார்களோட பேசக்கொள்ள அல்லாஹ் என்ன பல விஷயத்துல கண்ணியப்படுத்தி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானது ஏண்ட வீட்டுல தங்குற நாள்ல தான் மௌத்தாகினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடியில தான் மௌத்தாகினாங்க. கடைசி நேரத்துல என் உமிழ் நீரும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உமிழ் நீரும் ஒன்றரை கலந்தது. இது எனக்கு அல்லாஹ் செய்த பெரிய அருள் என்று ஆயிஷா நாய் சொல்வார்கள். என்ன நடந்தது என்றால், ஆயிஷா நாயுடைய மடியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய வைக்கப்பட்டிருக்கிற நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் ஆயிஷா நாயுடைய சகோதரி அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ஒரு மிஸ்வாக்கு குச்சி ஒன்றோட அப்படியே வந்து ரசூலுல்லாஹ் பக்கத்துல நிக்கிறாங்க. அந்த குச்சியை அப்படியே ரசூலுல்லாஹ் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆயிஷா நாய் விளங்கி கேட்டாங்க, இதை எடுத்து தரவாயா ரசூலுல்லாஹ்? ஆமண்டாங்க. அந்த மிஸ்வாக்கு குச்சி எடுத்து தன் வாயில போட்டு அதை சொஃப்டாக்கி கடிச்சு மென்மையாக்கி அதுல உமிழ் நீர் ஆயிஷா பட்டிருந்தது அது அப்படியே கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக அந்த கடைசி நேரத்தில் மிஸ்வாக்கு செய்தார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, கடைசி நேரம் நபிகளாருடைய பக்கத்திலே ஒரு தண்ணீர் கூலை இருந்தது. அதுல கையை போட்டு நலச்சி அந்த தண்ணி எடுத்து நெத்தியில தலையில தேய்ச்சி தேய்ச்சி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். மௌத்துக்கு சக்கராத் என்ற போதை இருக்கிறது, நிச்சயமாக அது வந்துதான் ஆகும். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமா சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. கடைசி கட்டத்துல அண்ணன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ற சத்தம் அப்படியே மெல்ல குறைஞ்சு சத்தம் வாரல்ல உதட்டு அசைகிறது. இப்ப ஆயிஷா நாய் என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் நபி அவங்க கடைசியாக சொல்கிற வார்த்தை என்ன என்று பார்க்கறதுக்கு அறியறதுக்கு நான் என் காத நபியோட வாய் கிட்ட கொண்டு போய் வச்சேன், என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுக்கு. அப்ப அவருடைய வாயால கடைசியாக வந்த வார்த்தை என்ன தெரியுமா, மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அப்படியான நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிகான நல்லடியார்களோட மறுமையில எனக்கு ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை தந்துடு யா அல்லாஹ். அல்லாஹும்மர் ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்மர் ரஃபீக்கல் அலா, உயர்ந்த நண்பனாகிய யா அல்லாஹ், உன்னோடு என்ன சேர்த்துக்கோ யா அல்லாஹ் என்று சொல்லி மெதுவா சொல்றாங்க. உதடு அசைகிறது, அதுவும் நின்று விட்டது. நபியுடைய அந்த அசைவாக்கங்கள் அப்படியே ஸ்தம்பிதமாகி அந்த அசைவுகள் எல்லாம் நின்று விட்டன. பார்வை முகட்டை நோக்கி பார்வை உயர்ந்து விட்டது. நபிகளாரின் உடம்பிலிருந்து உயிர் பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்வு நடந்தது ரபியுல் அவ்வல் மாசத்துல. இந்த நிகழ்வு நடந்தது பிறை 12 இந்த நிகழ்வு நடந்தது சரியாக திங்கட்கிழமை நாளிலே. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
அந்த மௌத்தான செய்திய அப்படியே நாலாபுரத்திலையும் பரவி போக ஆரம்பித்தது. பிற்காலத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, எல்லா நோய்களுக்கும் ஆயிஷா நாய் மருந்து சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட, நீங்க எப்படி இந்த மருந்தை சொல்றீங்கண்டி? அல்லாஹ்வுடைய நபி நோய்வாய்ப்பட்ட இந்த நேரத்துல நாலாபுறங்கள் இருந்தும் வைத்தியர்கள் வருவார்கள். வந்து அல்லாஹ்வுடைய நபிக்கு இப்படி என்றால் இதை செய்யுங்கள், இப்படி என்றால் இதை செய்யுங்கள், இந்த மருந்தை கொடுங்கள், இப்படி இப்படி என்று சொன்னதை கேட்டு மனப்பாடமாக்கி பிற்காலத்தில் ஒரு வைத்தியரை போன்ற நோய்களுக்கு மருந்துகளை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான என்ற செய்தி வந்த உடனே சஹாபாக்கள் ஒவ்வொரு கோணங்கள்ல இருந்து கொண்டு அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் உலகத்தை விட்டு போய்விட்டார்களே. அப்ப தூர பகுதிக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போயிருந்தாங்க. அவருக்கு மெசேஜ் கிடைச்சி ஓடோடி வந்தாங்க. வந்து எல்லாரையும் பார்த்தால் அமளி துமளியாக இருக்கிறது. சஹாபாக்கள் சிலர் அழுது கொண்டிருக்கிறாங்க. உமரை பார்த்தால் வாளண்ட உருவி கொண்டு, அல்லாஹ்வுடைய நபி மௌத்தாகல்ல, அல்லாஹ்வை சந்திக்க போயிருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய சந்திப்பு முடிஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருவார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக சொல்லிக்கொண்டு, முனாஃபிக்குகள் அல்லாஹ்வுடைய நபி மௌத்தானத்தை வச்சு சந்தோஷப்பட பார்க்கிறார்கள். யாராவது நபிகளார் மௌத்தார் என்று சொன்னால் இந்த கைய கால வெட்டுவேன் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நேரம் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய நபியுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. உள்ளுக்கு நுழைஞ்சால ஜனாசா அப்படியே போத்தப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை அப்படியே திறந்து நெத்தியில முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு நீண்ட நேரம் அந்த இடத்துல இருந்து கொண்டு அழுதார்கள். சொன்னார்கள், திபுத்த ஹையன் வமையத்தன், அல்லாஹ்வுடைய நபியே, நீங்க வாழ்ற காலத்துல மனமாக இருந்தீங்க, மௌத்தா போனதுக்கு பின்னாலும் நறுமணம் மிக்கவராகவே இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டு மௌத்த தரல நபியே, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுதி இருக்கிற அந்த மௌத் உங்களுக்கு வந்து விட்டது என்று சொல்லி அந்த இடத்துல இருந்து அப்படியே வெளியே வந்தாங்க. முஸ்லிம் சமூகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வெளியே வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினால் அவருக்கு என்னென்று விளங்காம இருக்கிறது. அவ்வளவு அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியுமா, மதீனால இருந்த சாத் இப்னு ரபி என்ற ஒரு ஆள், ஒரு பெரிய பணக்காரர். மதீனாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, உங்களுக்கு வேண்டிய ஒன்றை சொல்லுங்க, நான் தாராளமாக செலவழிக்கிறேன். மதீனால பெரிய பணக்காரர் அவர். யுத்தங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி செலவழிப்பாரு. உஹது யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் யாரெல்லாரும் இருக்கிறாங்களோ அவங்க யார் யார் காயப்பட்டவங்க, யார் யார் மௌத்தானவங்க தேடுங்க. சஹாபாக்கள் தேடி பாக்குறாங்க. பார்த்தால் சாத் இப்னு ரபி சக்கராத்துல இருக்கிற ஒரு இடத்துல விழுந்து வெட்டப்பட்டு. இந்த சஹாபி வந்ததை கண்ட உடனே ஒரே ஒரு வார்த்தை, கடைசி நேரத்துல சொன்ன வார்த்தை பாருங்க. கடைசி நேரத்துல நபியோடு இருந்த அன்பு, அவனோட கல்புல நிறைஞ்சிருந்த அன்பு. அவங்க மௌத்தாகிற நேரத்துல சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபிக்கு என்ற சலாத்தை எத்தி வச்சிருங்க, சாத் இப்னு ரபி சலாம் சொன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இரண்டாவது சொன்னது, ஜஸாக்கல்லாஹு கைரமா ஜஸாஅன், கைரமா ஜஸாஅன் அன் உம்மத்திஹி, கைரமா ஜஸா நபியன் அன் உம்மத்திஹி என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நபிக்கு ஜஸாக்கல்லாஹு கைரான்னு சொல்லுங்க. சக்கராத்துல நாங்க இவ்வளவு பக்குவமாக இவ்வளவு ஈமானோட வாழ்றதுக்கு எங்களுக்கு வழிகாட்டிய வல்லல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அவருக்கு ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் அவருக்கு நற்கூலி அளிப்பானாக. எல்லா உம்மத்து சார்பாகவும் அல்லாஹ்வுடைய நபிமாருக்கு அல்லாஹ் கூலி கொடுத்த மாதிரி எங்க நபிக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பானாக என்று துஆ செய்தார்கள். கண்ணியமான தாய்மார்களே, கடைசியாக சொன்னார்கள், நீங்க சஹாபாக்களுக்கு போய் சொல்லுங்க, நான் சொன்னேன்டி, இந்த நபியை கைவிட்டுடாதேங்க, கைவிட்டால் மறுமையில உங்களுக்கு தப்பேலா போய் திரும்பி என்று சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பக்கத்து திரும்பி மௌத் ஆயிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, நபிகளாருடைய காலத்துல ஸைத் இப்னு தஸீனா என்ற ஒரு சஹாபி, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் கைதிகளாக பிடிபட்டார்கள். அந்த ரெண்டு பேரையும் தூக்கு தண்டனை தூக்கு மரத்தில் ஏற்றி தான் கொலை செய்ய வேண்டும் என்று வெறிதீர்க்க முற்பட்டார்கள். என்ன பத்ர் யுத்தத்துல கொல்லப்பட்ட பெரிய தலைவர்களுக்கு பழி தீர்ப்பதற்காக வேண்டி இவங்களை கைதியாக பிடிச்சு இவங்க மரண தண்டனை கொடுக்க டேட் நிர்ணயிக்கப்பட்டது. அன்பார்ந்த தாய்மார்களே, அப்ப அந்த கடைசி டைம்ல தூக்கு மரத்துல ஏற்றப்பட போறதுக்கு அன்னை என்று இருக்கக்குள்ள ஸைத் இப்னு தஸீனா கிட்ட அபூ சுஃபியான் கேட்கிற அந்த காலத்துல, நீ இந்த மாதிரி கொல்லப்படுறதுக்குரிய காரணமாக இருந்த முகமது தானே, அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள போய்த்தானே இப்படியா கொல்லப்படுறாய், இல்லாட்டி நீ சந்தோஷமா உனக்கு வாழலாம் தானே, இந்த இடத்துல நீ ஏற்றுக்கொண்ட முகம்மது இந்த இடத்துல தூக்கு மரத்துல ஏற்றப்படுவதும் உன் வீட்டுல குடும்பத்தோட நீ விருப்பமா சந்தோஷமாக
உன குடும்பத்தோட இருக்க இந்த இடத்துல முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தூக்கு மரத்தில் ஏற்றப்படுவதற்கு விருப்பமான்னு கேட்டார். இந்த சஹாபி சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் என்னுடைய குடும்பத்தோடு இருக்க, அல்லாஹ்வுடைய நபி இந்த நேரத்தில் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்தில் இருக்க, அவருடைய காலில் ஒரு முள்ளு குத்திப்படுவது நான் விரும்ப மாட்டேன். மரணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்க, மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில பதற்றமான உம்மாவை பத்தி, வாப்பாவை பத்தி, புள்ளைய பத்தி, மனைவியை பத்தி, குடும்பத்தை பத்தி, சொத்தை பத்தி, செல்வத்தை பத்தி எல்லாம் மனதுல நிரம்பி வழிகின்ற, என்ன முடிய போற என்ன வாழ்க்கை, என்ன கொல்ல போறாங்களே என்று இருக்கிற நேரத்துல, இந்த பதற்றமான கதிகலங்கி போயிருக்கிற நேரத்துல கூட இல்லாட நபி இந்த இடத்துல கொல்லப்படுவது எப்படிப்பட்டாலும் எப்படி போனாலும் அவருடைய கால் ஒரு முள்ளு குத்திப்படுறதை நான் விரும்ப மாட்டேன். அப்படி நேசமாக இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஜாபிர் ரதியல்லாஹு வாப்பா அப்துல்லா ரதியல்லாஹு உஹது யுத்தம் நடக்க போகுது, காலையில ராவு நேரத்துல நிக்கிறாங்க. அப்ப இரவு நேரத்துல அணியாக நிக்க கொள்ள தன் மகன் ஜாபிரை கூப்பிடுறாங்க. ஜாபிரை கூப்பிட்டு சொல்ற, மகனே, இந்த உலகத்துல எனக்கு பிடிச்சமான, எனக்கு விருப்பமான ஒரு ஆள் இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய நபிக்கு பிறகு, அப்படித்தான் சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இல்ல, இருட்டுக்குள்ள வாப்பா மகன் தான் பேசுறது, ஆனாலும் கல்புல இருந்த நேசத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய நபிக்கு பிறகு அவர்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மகனே. இப்ப பாருங்க, ஜாபிர் ரதியல்லாஹு அவர்தான், அவர் மட்டும் தான் ஆம்பளை புள்ள, அவரோட சேர்த்து 9 பொம்பளை புள்ள இருந்த அப்துல்லா ரதியல்லாஹு, அவருக்கு பெரிய கடன் தொகை என்று இருந்த, அந்த கடனை தான் புள்ளைக்கு சொல்ல போற. இப்ப மகனே, அல்லாஹ்வுடைய நபிக்கு பிறகு எனக்கு விருப்பமான ஒரு படைப்பு இருக்குன்னா நீங்க தான், அல்லாஹ்வுடைய நபிக்கு பிறகு நபியே மகனே சொல்லிட்டு சொன்னாங்க, நாளை காலையில நான் இந்த இடத்துல ஷஹீதாக்கப்படலாம் மகனே, அப்படி மௌத்தா போனால் என்ன கடனை சரியாக அடைச்சிடுங்க மகனே, நீ உன் சகோதரிகளை பார்த்துக்கோடா மகனே சொன்னாங்க. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு இளமால் கொஞ்ச நாள் பேய்த்து ரசூலுல்லாஹ் அவதானிக்கிறாங்க. அவர் திருமணம் முடிச்ச மாதிரி இருக்குது. கேட்டாங்க, நீங்க கண்ணிய முடிச்சீங்களா, விதவையை முடிச்சீங்களா? இல்லையா ரசூலுல்லாஹ், ஒரு விதவையத்தை நான் முடிச்சேன்னா. ஏன்? இந்த சகோதரிகளை பார்த்து கொடுத்து ஒரு உண்மை மாதிரி ஒரு ஆளுடைய தேவைன்ற அடிப்படையில இந்த வாழ்க்கை அவர் தியாகம் செஞ்ச வரலாறுகளை பார்க்கலாம். அந்த தோற்றத்தில் அவர் ஜாபிர் அப்படியே ஒரு நாள் கவலையோடு இருக்கிறாரு. வருவாயும் குறைச்சலாக இருந்தது. ரசூலுல்லாஹ் அவதானிச்சாங்க, வாப்ப மௌத்து, மகன் இந்த கடனை கொடுக்கணும். அப்படி ரசூலுல்லாஹ் பின்னால வாட்ச் பண்ணினாங்க. அந்த தோட்டத்தை போய் பார்த்தாங்க, மகன் கவலையோட ஜாபிர் இருக்கிறாரு. என்ன ஜாபிர் கவலை இருக்கிறது? வாப்பட கடனை கொடுக்கணுமே யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வே இந்த தோட்டத்துக்கு பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ் கெஞ்சி துஆ கேட்டாங்க. உடனே அல்லாஹ் பெருவாரியான வருமானத்தை அந்த தோட்டத்தை அல்லாஹ் கொடுத்தார். அந்த பேரிச்சம்பழ தோட்டத்துல கடன் லேசாக அடைக்கப்பட்டதை ஹதீஸ்ல பார்க்கலாம். நீங்க பத்ர் யுத்தம் நடக்கிற டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ர் யுத்தம் நடக்க போய் 313 சஹாபாக்கள், காபிர்கள் 1000 பேர், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு வாராங்க. அல்லாஹ்வுடைய நபியே, நாங்க யுத்தம் செய்றோம் யா ரசூலுல்லாஹ், நாங்க உங்களுக்கு கூடாரம் அடிச்சு தரேன், நீங்க பின்னுக்கிறீங்க யா ரசூலுல்லாஹ், நீங்க வரவானம், நாங்க கொல்லப்பட்டா எங்களோட இது முடியட்டும், நீங்க மௌத்தாகப்படாது யா ரசூலுல்லாஹ், நீங்க பின் வழியால மதீனா கோடிடுங்க, அந்த மதீனாக்கு பேத்து இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்க தேவை யா ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா, நபிகளாருடைய காலத்துல நிறைய நிறைய சம்பவங்கள் எடுத்து பார்த்தால் நபிகளாரோட எப்படி சஹாபாக்கள் இருந்தாங்கன்றது நிறைய படிக்கலாம். ரபியத் இப்னு காபல் அஸ்லமி என்ற சஹாபி நபிகளாருக்கு அடிக்கடி பணிவிடை செய்வாரு. இப்ப சொன்னவங்க யார, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரபியத் இப்னு காபல் அஸ்லமி என்ற சஹாபியை பார்த்து, ரபியா, உங்களுக்கு உலகத்தில் ஏதாவது தேவை என்றால் கேளுங்க, நீங்க நான் தருகிறேன். அவர் சொன்னார், எனக்கு எந்த தேவையும் இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் மறுமேல சுவர்க்கத்துல இன்னி உரீது முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, நான் சுவர்க்கத்துல உங்களோட ஒன்றாக இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை யா ரசூலுல்லாஹ். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அப்படித்தான் என்னோட மறுமையில ஒன்றாக இருக்கணும், எனக்கு ஒரு உதவி செய்யணும், நான் அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு நீங்க அதிகமாக சுஜூது செய்யணும், அதிகமாக தொழணும் என்றாங்க. தொழுகையில் அதிகப்படியாக தொழணும் என்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, உலகத்துல நான் அடிக்கடி உங்களை சந்திக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், நீங்க நபியாக இருக்கிறீங்க, மறுமையில உயர்ந்த பதவியை பெறுவீங்க, நாங்க சாதாரணமான ஆட்கள், நாளை மறுமையில உங்களை எப்படி சந்திக்கலுமோ தெரியாத யா ரசூலுல்லாஹ், அந்த நேரத்துல எங்க நான் உங்களை சந்திக்கலாம்? 3 இடத்தை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீசான் என்ற ஒரு தராசு இருக்கிறது, அந்த இடத்துல நன்மையும் தீமையும் இருக்கிற நேரத்துல அந்த இடத்துல நான் நிற்பேன். யா அல்லாஹ், என்ற உம்மத்துடைய நன்மையை
கணத்தை நீ அதிகப்படுத்தி யா அல்லாஹ் என்று கெஞ்சுவேன். அந்த இடத்துல இல்லாட்டி வேற எங்க யார சொல்லா? சிராத் என்ற பாலம் இருக்குது, நரகத்துக்கு மேலால போடப்பட்ட பாலம். நான் ஓரத்துல நிற்பேன், அதை கடந்து போகிற நேரத்துல யா அல்லாஹ் என்ற உம்மத்தை காப்பாத்து என்று கெஞ்சுவேன் என்று சொன்னாங்க. அந்த இடத்துல இல்லாட்டி எங்க என்று கேட்ட நேரத்துல ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தின் அருகே நிற்பேன், என் உம்மத்துக்கு தண்ணி கொடுத்து கொண்டே இருப்பேன், அந்த 3 இடத்தையும் தாண்ட மாட்டேன் என்னங்கிற சுத்தலாசமாக. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளாருடைய நேசத்தை சஹாபாக்கள் இப்படித்தான் பரிமாறினாங்க. நாங்க எங்களோட வாழ்க்கையில நபியை நேசிக்கிறதாக இருந்தால் நாங்க சஹாபாக்கள் நேசிச்ச மாதிரி நேசிக்கணும். எப்படி தெரியுமா? நபியுடைய சுன்னாவை அணுவணுவாக பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய நபி எதை தடுத்தாங்களோ நாங்க தவிர்ந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நபி எதை செய்ய சொன்னாங்களோ அதை செய்யணும். அல்லாஹ்வுடைய நபிய நாளை மறுமையில சந்திக்கக்கூடிய வாய்ப்பத்தாயா அல்லாஹ்னு கேட்கணும். நாளை மறுமையில நபியை காண்ற வாய்ப்பத்தாயா அல்லாஹ், நபியுடைய ஷஃபாஅத்துக்குரியவர்களாக எங்களை ஆக்கியா அல்லாஹ், நபியுடைய கையால ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தில் தண்ணீர் குடிக்கிற பாக்கியத்தை தாயாலான்னு கேட்கணும். நபிகளார் சொன்னாங்க, நான் நாளை மறுமையில ஹவுதுல் கௌசர் தடாகத்துக்கிட்ட பேசி நிற்பேன், தண்ணி குடித்து கொண்டே இருப்பேன். என் உம்மத்துல சில பேர் வருவாங்க, அவங்க வரக்குள்ளே நான் சொல்லுவேன், என் உம்மத்தே வாங்க வாங்க தண்ணி தரத்துக்கு வாங்கன்னு சொல்லுவேன். என்னங்க ஹவுதுல் கௌசர் தடாகத்துல 1 மீட்டர் தண்ணி குடிச்சா அதுக்கு பின்னால தாகமே வராதுன்னு சொன்னாங்க. அப்ப என் உம்மத்தே என்று சொல்லி நான் தண்ணி கொடுக்க பார்ப்பேன். மலக்குமார்கள் வந்து சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய நபியே இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக, நீங்க மௌத்தா போனதுக்கு பின்னால இந்த மார்க்கத்துல புதிய புதிய விஷயங்களை மார்க்கம் என்ற பேர்ல பித்அத்துகளை செஞ்சாங்க, நபி உங்களுக்கு தெரியாதே அது என்று சொல்லி உடனே இவங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டாம் என்று தடுப்பார்கள் மலக்குமார்கள். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, நான் எது செஞ்சாலும் என் உம்மத்து தான் என்று கொடுக்க முற்பட மாட்டார்கள். சொல்வார்கள், சுஹ்கன் சுஹ்கன் லிமன் பத்தல பஅதி, எனக்கு பின்னால இந்த மார்க்கத்தை மாற்றி அமைத்தவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், அவங்க தூக்கி வீசப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இஸ்லாமிய மக்கள் தெளிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். முஸ்லிம் சமூகத்தை 4 வகையாக பிரிக்கலாம். சில பேர்கிட்ட மார்க்க உணர்வு இருக்கிறது, மார்க்கத்துல தெளிவில்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். மார்க்க உணர்வு உண்டு, தெளிவில்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். அதனால இல்லாத பொல்லாதவைகளை மார்க்கம் என்று செய்யறத பார்க்கலாம். அதுவும் மறுமையில ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும். தாய்மார்களே, அவங்கள்ட்ட அமல் இருக்குது, ஆனா அறிவில்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். இன்னொரு ஷாரார்ட்ட அறிவு இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, அமல் இல்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். அதுவும் மறுமையில பாதிக்கும். அவங்கள்ட்ட எல்லா நாலேஜும் இருக்குது, குர்ஆன் ஹதீஸை பத்தி தெளிவு இருக்குது, ஆனால் அவங்க அமல் செய்யல. 3வது ஷாரார்ட்ட மார்க்கத்தை பற்றிய உணர்வு உண்டு, அவங்கள்ட்ட அமல் உண்டு, தெளிவுண்டு என்ற நிலைமையில குர்ஆன் ஹதீஸ் சரியாக படிச்சு அகீதாவை சரியாக விளங்கி அமல் செய்யற மக்களை பார்க்கலாம். 4வது ஷாரார் அவங்கள்ட்ட மார்க்க அறிவும் இல்ல, உணர்வும் இல்ல, லேபல் முஸ்லிமாக பேருதாங்கிகளாக வாழ்றத பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஆபத்தானது. நாங்க மார்க்கத்தை சரியாக விளங்கி நபியுடைய நேசம் என்றால் எப்படி அமையணும், அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்தணும் என்றத நாங்க கட்டாயம் விளங்கி நாங்க கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நபிகளார் பிறந்தது திங்கட்கிழமை, மௌத்தானது திங்கட்கிழமை. பிறந்தது ரபியுல் அவ்வல் மாதம் என்பது வரலாற்று தகவல். அந்த அடிப்படையில் பார்த்தாலும் மௌத்தானது ரபியுல் அவ்வல். பிறந்தது ரசூலுல்லாஹ் 12ஆம் அன்று என்று வைத்துக் கொண்டால் வரலாற்றின் அடிப்படையிலே அதை விட உறுதியான ரசூலுல்லாஹ் மௌத்தானது 12. எனவே ரெண்டும் இப்படி இருக்கிற நேரத்துல நாங்க மீலாத் என்று கொண்டாடுற இந்த சமுதாயம் இறப்பு பகுதியை ஒரு நாளும் படிக்காமல் இருக்கிறது என்பது கவலையானது. அதை சரியாக படித்தால் இந்த மீலாத் என்று கொண்டாடவே நெருங்கவும் மாட்டார்கள் என்பதை இந்த இடத்தில் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் சத்தியத்தை விளங்கி அதை நடைமுறைப்படுத்தவும், அசத்தியத்தை விளங்கி அதிலிருந்து விலகி வாழவும் அருள் செய்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.